சொன்னாரு. 200 ரூபாய் மூப்பி தம்பி. சரி இல்ல மணிகண்டன் வெயிட் பண்ணி அனுமதிக்க முடியாது. அவைய கண்ணியமா நடத்த அனுமதிங்க. இல்ல எல்லாம் பண்பட்ட மனிதர்கள் நீங்க எல்லாருமே. உங்களுக்கு சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல. நிறைய நல்ல வார்த்தைகள் இருக்கு. சரி தம்பி, சரி தம்பி. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய டாக்டர் சண்முகம் சொன்னதை அவர் முன்கூட்டியே சொல்லிட்டாரு. ஒருவேளை மொத்த ஆர்டிகிளையுமே அவர் தான் எழுதியிருப்பாரு. ஆனா சார் பாயிண்ட் பேச விடுங்க சார். நான் இது பாயிண்ட் சொல்லுங்க. அவர் மொத்தமா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் கணித்து சொல்லி இருக்கிறது என்னன்னா, இஃப் இட் மெயின்டைன்ட் இந்த 9.7% வந்து அப்கமிங் இயர்ஸ்ல கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தா $1 trillion எக்கானமியை மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவருடைய ஆட்சியின் கீழாக 32லேருந்து 33க்குள்ள அடைய முடியும் அப்படின்னு அவர் சொன்னதை முன்கூட்டியே நெலிஃபை பண்ணணும்னு அவர் நினைச்சிட்டார் போல இருக்கு. அதனால தான் அந்த சண்முகம் பாயிண்ட் கொண்டு வந்துட்டார். யூபியை வந்து சார் கம்பேரிட்டிவ்லி சொன்னார், செக்டார் வைஸ் பார்க்கணும், அப்படி எங்கே வளரலை அப்படின்னு. மேனுஃபேக்சரிங் செக்டாரில் யூபியோனுடைய வளர்ச்சி இப்போ லிஸ்ட் வெளியாகலை. இதுக்கு முன்னால் கவர்மெண்ட்டுடைய டேட்டாவின்படி, யூபியினுடைய அந்த அறிக்கையின்படியே, கவர்மெண்ட் டேட்டாவின்படியே, அந்த பிஆர்எஸ் india.org இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ் பட்ஜெட் அனாலிசிஸ் அதன் கணக்கின்படியே மேனுஃபேக்சரிங் செக்டாரில் யூபியோடைய வளர்ச்சி என்பது 25 to 26 வரைக்கும் 13%. நம்மள்கிட்ட வந்து பிரைமரி செகண்டரி செக்டாரில் 53 + 37%. அக்ரிகல்ச்சரில் வெறும் 7.3%. தமிழ்நாடு 13.6%. சர்வீசஸில் மொத்தமாக சேர்த்து சர்வீசஸில் அது டூரிசம் எல்லா சர்வீசஸில் சேர்த்து வெறும் 4.9% யூபி. இத்தனைக்கும் டபுள் இன்ஜின் சர்க்கார், நம்மளை விட பெரிய நிலப்பரப்பு. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி 11.7%. எல்லா நிலையிலும் முன்னிலையில் இருக்கிறோம். பேச விட்டா இன்னும் திறம்பட நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். ஆனா இவங்களுடைய மென்டாலிட்டி என்னன்னா, பாரதிய கட்சி ஆதரவு பேச விட மாட்டாங்க. கேட்டதுக்கு ஒண்ணுத்துக்கும் பதில் இல்ல.